ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேங்கரின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட்டான எமோஷனான ஒரு ட்ராமாவை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு முதியோர் இல்லத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு ஹேர் டேக்கர் அவங்களுக்கு நிறைய நீங்க கவிதை எழுதுங்க, உங்க மனசுல என்ன இப்போ நினைக்கிறீங்களோ, என்ன கஷ்டம் இருக்கோ அதை எழுதுங்க, அதுதான் ஒரு கவிதைன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் எழுதுறதுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க முதியோர்கள் எல்லாருமே, வயசான தாத்தா பாட்டி எல்லாருமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க மனசுலயே வச்சிருந்த விஷயம், அவங்க வெளியில சொல்ல முடியாத உடல் பிரச்சனைகள், அந்த மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணி நிறைய பேர் அதுல எழுதிட்டு இருக்காங்க. இப்போ அதுல ஒரு பாட்டி அவங்களோட பிளாஷ்பேக் ஸ்டோரியை நினைச்சு பார்த்து கவிதையா எழுதிட்டு இருக்காங்க. 70 வயசு ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. சின்ன வயசுல நான் ரொம்ப ஆசைப்பட்டு சொன்ன வார்த்தையை திரும்ப இப்போ சொல்லணும்னு ஆசைப்படுவேன், நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப பாட்டி பிளாஷ்பேக்ல ஒரு குட்டி பொண்ணா இருக்காங்க. கடற்கரை ஓரத்துல நின்னுட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா அந்த குட்டி பொண்ணு, அதாவது பாட்டி. இப்ப அவங்க அம்மா திரும்பவும் கடலுக்குள்ள போறாங்க. அப்ப அவ ரொம்ப ஃபீல் பண்றா. என்னம்மா எல்லாரும் கடல் நத்தை புடிச்சிட்டு வந்துட்டாங்க, நீ மட்டும் வரவே மாட்ற, நான் உனக்கு முக்கியம் இல்லையா, சீக்கிரம் மேல வா அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்கா. அப்போ அங்க மேல இருக்க லேடிஸ் எல்லாம், அதாவது ஏற்கனவே அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ அங்க நின்னு புலம்புறதை நிப்பாட்டிட்டு பாரு, உன் பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான், அவன் எப்ப பார்த்தாலும் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான், அவனை தான் கொஞ்சம் பாத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அவன் கண்ணை பாரு எப்படி சவந்திருக்கு அப்படின்லாம் சிரிக்கிறாங்க. இப்ப இவளுக்கு கோவம் நீ எதுக்கு என் பின்னாடி எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கோவமா திட்டிட்டு போறா. அப்ப அவங்க அம்மா மேல வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் கேக்குறாங்க, இன்னைக்கு செம வேட்டை போல, எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களும் இன்னொரு லேடியும் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு பாட்டி தான் இந்த தொழில் கத்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்ப கூட இருக்க லேடிஸ் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வந்த நத்தையும் கடல் பாசியை எல்லாம் அவங்களுக்கு பிரிச்சு பாட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவளோடது எடுத்து வைக்கும் போது சொல்றாங்க, நீங்க என்னோடது எதுக்கு தானம் பண்றீங்க, நான் எனக்காக கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்காகவும் என் குடும்பத்துக்காக நான் வேலை பார்க்குறேன். அந்த கிழவிக்கு 3 பசங்க இருக்காங்க, அவங்க வேலை பார்த்து சம்பாதிக்கட்டும், நான் எதுக்கு கொடுக்கணும், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது என்னோடது, என்ன கேட்காம எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவ கோவப்பட்டு கத்துறா. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நீ ரொம்ப பேராசைப்படாத, அவங்க ஒரு காலத்துல நமக்கு ஆதரவு கொடுத்ததுனால தானே நம்மளால இங்க வேலை பார்க்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீயும் என்னடானா உன் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்க, உன் லைஃப் நல்லா போகும்னு நான் நினைச்சேன், அவன் என்னடானா உன்னை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சு உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருக்கான், இப்போ நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்றா. சொல்லி 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க. இப்ப அவ சொல்றா, வழக்கம் போல திரும்பவும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ உங்க வீட்டுக்கு வந்தவோ அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அம்மா நான் கவிதை போட்டியில செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றா. நீ எதுக்கு கவிதையெல்லாம் எழுதுன, கவிதை எழுதுனா உனக்கு என்ன, நமக்கு என்ன சோறு கிடைச்சிருமா அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கும்போது, அம்மா நீ பாருமா ஒரு தடவையாவதும் அப்படின்னு சொல்லி சொல்றா. நீ இதை போய் அவங்க பாட்டி கிட்ட சொல்லு, ஏன்னா அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, படிக்கிறதுன்னா அவங்க குடும்பத்துக்கு தான் பிடிக்கும், நீ இதை சொல்லி பாருங்க நான் எவ்வளவு நல்லா படிக்கிறேன், அதுக்காகவாவது என்ன படிக்க வைங்கன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ சொல்றா, பாட்டிக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, ஏன்னா நான் உங்களை மாதிரியே இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றா. அப்புறம் நீ போ உங்க வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றா அவங்க அம்மா. இல்லம்மா நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்லிட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, அங்க போ, என் புருஷன் வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன், அவங்க சித்தப்பா எனக்கு ஒரு பண்ண மீன் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு தெரியுமா, சரி நான் மீனுக்காக ஒன்றும் ஆசைப்படல, அவர் சாப்பிடும்போது என்ன நடத்துற விதமே சரியில்லை, அது எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப எமோஷனலா அழுவா, சாப்பிடும்போது தொண்டைக்குழிக்குள்ள சாப்பாடு கூட போக மாட்டேங்குன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு அழுகும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அதாவது அவ ரொம்ப நல்லா படிக்கிறா, அவளோட சித்தப்பா பையன் படிக்காததுக்கு காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சித்தப்பாக்கு பிடிக்காது. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, சரி கிளம்பு போ, நீ இப்படி அழுதுகிட்டே இல்லாம உன் வாழ்க்கை நீ வாழ கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த நேரத்துல அவளோட ஸ்டெப் ஃபாதர் வராரு. அவர் அவளோட பேரை கூட தப்பா தான் சொல்றாரு. இப்ப அவங்க அம்மா அவளோட பேரு அது இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்க. இரு சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றாரு. இல்ல நான் போறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இப்ப அவங்க அம்மா அவ சீரட்டை தேடிக்கிட்டு இருப்பா. இவ என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மாவுக்கு கடலுக்குள்ள போறதுனால அந்த நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சீரட் குடிக்க கூடாதுங்கிறதுக்காக எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பா. அததான் அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்கா. என்ன கத்த வைக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி பேசுறா. இப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. நைட்டு அவங்க அப்பா சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் அவ உன்னோட ரத்தம், அவளை நீ இங்கேயே வளர்க்கறதா நல்லதுன்னு தோணுது. அம்மா அவங்கள அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளை அவங்க சித்தப்பா வீட்டுல விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுல கொஞ்சம் வசதி இருக்கு, படிக்க வைப்பாங்க, கொஞ்சம் பணமாவது இருக்கும். ஆனா இவங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீடும் அவங்களோட சொந்த வீடு கிடையாது, அதனால நம்ம இங்க வளர்க்கறதை விட அங்க இருந்துட்டு போறது நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீ உன் பொண்ணுங்களுக்கு வேலைக்காரியாவும் ஆக்கிடுவாங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு அவங்க திட்டிட்டு இருக்காங்க. அதாவது நீயும் உன் பொண்ணு மேல பாசம் இருக்கனால தானே கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப தூரம் வீடு தள்ளி இருந்தா அவ நினைச்ச நேரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு
இங்க பக்கத்திலேயே வீடு பார்த்திருக்க, உன்னோட பாசம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவள் வந்து மீன் பிடிக்க கத்துக்கலாம்ல இப்ப இருந்தே அப்படின்னு சொல்றாரு. இல்ல, என் பொண்ணை வந்து நான் மீன் பிடிக்க கத்துக்க அனுப்ப மாட்டேன். இதை பிடிச்சு என்ன ஆக போகுது, இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல, வர காசு சாப்பாடுக்கு கூட பத்த மாட்டேங்குது, என் பொண்ணு அதுக்கு மட்டும் நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா திட்டுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப இதை வந்து நீ கசக்கி போட்டுரு, இதை பார்க்காத அப்படின்னு அவளோட பிரைஸ் வாங்கின கவிதையை வந்து காமிக்கிறாரு. இப்ப வந்து அவங்க கோவப்படுறாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் கசக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை வேகமா கையில இருந்து புடுங்கி அதை பாக்குறாங்க. இப்ப இந்த சீனை கட் பண்ணி அந்த குட்டி பொண்ணோட சித்தப்பா வீட்டை காட்டுறாங்க. அவ வந்து அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா தான் இருக்கா, சமைச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட சித்தப்பா பையன் வந்து அந்த பாட்டி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, ஏதோ தப்பா எழுதுறான், அதுக்கு அந்த பாட்டி அடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அந்த குட்டி பொண்ணு, நம்ம ஹீரோயினி பின்னாடி சுத்துவான்ல ஹீரோ, அவன் வந்து என்ன பண்றானா 6 பண்ண மீன் கொண்டு வந்து அவங்க சித்தப்பாட்ட கொடுக்குறான். எதுக்கு நீ 6 கொண்டு வந்திருக்க, நான் 5 தானே சொன்னேன்னு சொல்றான். இல்ல, நாங்க வந்து உன்னை ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்றான். எதுக்கு உங்க அம்மா கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு, 6 பேர் இருக்கீங்க வீட்டுல, டெய்லியும் 5 தான் வாங்குறீங்க, அதனாலதான் நான் உன்னை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இது வேறையா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இதை வந்து அவ ஹீரோயினி பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, எத்தனை தடவை சொன்னாலும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க அம்மா வந்து 2 கையிலையும் பண்ண மீன் நிறைய கொண்டு வந்து ஒரு வீசி வீசி மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காமா, உங்க பையன் ஜாடையில தானே என் பொண்ணு இருக்கா, அவ உங்க குடும்பத்து பொண்ணு தானே, எதுக்கு அவளை இவ்வளவு தூரம் மோசமா ட்ரீட் பண்றீங்க அப்படின்ட்டு, நீ கொடுக்க மாட்டியா என் பொண்ணுக்கு, குறைஞ்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோவப்படுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றது, 2வது கல்யாணம் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம இருக்க அப்படின்னு அவன் சொல்றான். சொன்னதுக்கு, நீ இப்படி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க, அவ சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை இழந்துட்டா, அவளை நீங்க நடத்துற விதம் எல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கோவமா அவ பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது பாத்திரத்தை ஒரு எட்டி உதச்சு அவளை வேகமா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அவ சொல்ற, நல்ல வேளை அவர் எனக்கு மீன் கொடுக்கல, அப்படின்னா அதனால தானே நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க, உங்களுக்கு கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ ஏன் இவ்வளவு தூரம் சந்தோஷப்படுற, என் கூட இருக்கிறன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீங்க என்னோட அம்மா, எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு அவ அவ்வளோ சந்தோஷமா சொல்றா. அப்ப அவ சொல்றா, என்ன உனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீ வந்து சீக்கிரம் நல்லா படிச்சு பெரிய பொண்ணாயி எனக்கு வந்து டெய்லி 100 ரூபான்னு சம்பாரிச்சு கொடு அப்படின்னு சொல்றா. உடனே இவ கேக்குறா, ஓ அப்ப நீங்க அந்த கவிதையை படிச்சீங்களா அப்படின்னு கேக்குறா. இப்ப அந்த சீனை காமிக்கிறாங்க. இவங்க அப்பா வந்து அந்த கவிதையை வந்து கசக்கி போட பார்க்கும்போது இவங்க அம்மா அதை ஏன் கசக்க போறேன்னு சொல்லி அதை வாங்கி அதை படிப்பாங்க. அந்த கவிதை வந்து, காலை முதல் மாலை வரை கடல் நத்தை, புயலானாலும் மழையானாலும் கடல் நத்தை, பெத்த மகளை விட கடல் நத்தை, உள்ள போன அம்மா சீக்கிரம் வந்துடு, தண்ணிக்குள்ள நீங்க அப்படி என்னதான் பண்ணுவீங்க, இன்னும் கடல் நத்தையை தான் தேடுறீங்களா, அவங்களால மூச்சு பிடிக்க முடிஞ்சுச்சா, இந்த கேடு கெட்ட கடல் நத்தைங்களாலதான் ஒரு அப்பாவி பொண்ணு தினமும் அவ அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. கடல் நத்தைங்களுக்காக 100 ரூபான்னு வேணும் அப்படின்னா நான் அதே காசை எங்க அம்மாக்கு கொடுத்து அந்த ஒரு நாள் நான் எங்க அம்மா கூட சந்தோஷமா இருப்பேன். என் அம்மாக்கு முதுகு வலி, என் அம்மாக்கு இருமல் வருது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 ரூபான்னு கிடைச்சா கூட அவங்க ஓய்வெடுப்பாங்க அப்படின்னு அவ எழுதியிருக்க கவிதையை பார்த்து அவங்க அம்மா எமோஷனா ஃபீல் பண்ணி கண்ணீரோட அழுவாங்க. அப்பதான் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, நான் எப்படி ஒரு பொண்ணை வளர்த்திருக்கேன் பாரு, உனக்கு இந்த மாதிரி ஒரு குடிப்பணம் இருக்கா, எனக்கு மட்டும் எப்படி இந்த அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு, இப்படி ஒரு நல்ல பொண்ணை வந்து நான் பெத்தெடுத்திருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு தாயா இருந்து எமோஷனா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சீனை தான் காட்டுறாங்க. அப்பதான் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீ தினமும் எனக்கு 100 ரூபான்னு கூட, நான் கடல் தொழிலுக்கு போகவே மாட்டேன், அதுக்கு பதிலாக டெய்லி உன் கூடயே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிச்சு தெரியுமா அப்படின்னு அவ சொல்றா. மார்க் போட்டவனுக்கு கண்ணு தெரியலையா, இதுக்கு வந்து அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. திட்டவும் இவளுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க அம்மா கையை நீட்டுறாங்க. இவ ஓடி போய் அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிறா. இவளுக்கு அவங்க அம்மானா அவ்வளோ பிடிக்கும். இப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட அவ சொல்றா, என்னோட பொண்ணை வந்து நீ ஒழுங்கா நடத்து, அப்படி இல்லைன்னா என் பொண்ணை நான் துரத்த மாட்டேன், உன்னையே தான் நான் துரத்தி விடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டிட்டு இருக்கா. பரவாயில்ல, அவனுக்கு நல்ல புருஷன் இல்லாட்டி கூட நல்ல பொண்ணு இருக்கா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப அவ சொல்லுவா, ஆமா சின்ன வயசுல எனக்கு எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் உடம்பு சரியில்லைன்னு இறந்து போயிட்டான், உன்னை கல்யாணம் பண்ணி நீ ஒரு வேஸ்ட் உருப்படாதவன், ஆனா என் பொண்ணு தான் வந்து நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னோட பாரத்தை இந்த வயசுலயே பாதி அவ வந்து சுமக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி அவ கண்ணீரோட சொல்லுவா. என் பொண்ணு வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும், அதுதான் நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன், என்ன மாதிரி கஷ்டம் மட்டும் படக்கூடாது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது காலையில இவங்க அம்மாவும் அவளும் பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு உன்னால ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னு உங்க அம்மா பெருமைப்பட்டு இருக்கா, ஆனா அவ எனக்கு அது கிடைச்சது நான் விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கா, இவளோட பிரசிடென்டா இருக்க பையன் வந்து 29 ஓட்டு தான், ஆனா இவ தான் ஓட்டு அதிகம் அப்படின்னு அவன் சொல்றான். கிளாஸ்ல எல்லாருமே பிரசிடென்டா இருக்கிறதுக்கு இவளதான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவளும் அழுகுறா, என்னோட ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இப்போதான் அந்த பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. இவ வந்து அவங்க சார் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா, நான் தான் ஓட்டு அதிகமா வாங்கினேன், எனக்கு தான் அந்த பதவி வேணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பா. அப்ப அவர் சொல்லுவாரு, நீ ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்க, அவனோட அப்பா கொண்டு வந்து கொடுத்ததை எல்லாத்தையும் நீங்க எடுத்து வாங்கி சாப்பிட்டீங்க, அவர் கொடுத்த கேண்டில்ஸையும் வாங்கி சாப்பிட்டீங்க, நியாயமா இந்த 38 பேரும் தான் வந்து நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு
இப்போ இங்க இருக்கிறது வந்து ஓட்டு முக்கியம் கிடையாது, அந்தஸ்தும் பதவியும் இருக்கிறவங்க தான் வந்து ஜெயிக்கணும். நீ வந்து நீயா விட்டு கொடுத்துட்டா அது உனக்கு நல்லது, நாங்களா அதை வந்து தூக்கிட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை தான் காட்டுறாங்க. அதை தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கா, எனக்கு பிரசிடென்ட் பதவியை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அவங்க அம்மா கேட்குறாங்க, எத்தனை பேர் போட்டி போடுறாங்க, நிறைய வந்து பணத்தெல்லாம் இழந்துகிட்டு இருக்காங்க, இப்போ அது ரொம்ப முக்கியமானு கேட்குறா. இல்லை எனக்கு அதுதான் வேணும், பிரசிடென்ட் பதவி வாங்கி கொடுங்க எப்படியாவது சொல்லி அழுகுறா. இப்போ வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வேலை பார்க்க வேண்டியது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இடத்த வந்து நான் உழுது தரேன், உனக்கு விவசாயம் பார்க்க ஹெல்ப் பண்றேன், மாடு மாதிரி நான் உழைப்பேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, சப்போர்ட்டை நான் பண்றேன், அதுக்கு பதிலாக நீ வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் உன்னோட மாலையை மட்டும் வாடகையா கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் தரமாட்டேன், அதை எப்படி நான் தர முடியும் அப்படின்னு சொல்றான். இவ்வளோ நான் உதவி செய்யறேன்னு சொல்றேன், நீ தரமாட்டியா அப்படின்னு சொல்லி அவகிட்ட எப்படியோ பேசி செஞ்சு அவளோட மாலையை வாங்கிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு நீட்டா டிப்டாப்பா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாங்க அவங்களோட கவிதையை. ஒன்று வந்து அந்த கோல்டன் ஃப்ரேம்ல போட்டு வச்சிருப்பாங்க, அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரசிடென்ட் கொடுக்கணும்னு சொன்ன பையனோடத. அப்போ அவங்க அம்மா திட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு கவிதையா, இது வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்துதான் அந்த பையன் எழுதியிருக்கான், இதுக்கு எதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, ஓ ராணுவ தளபதியோட பையங்கிறனால பிரசிடென்ட் பதவி கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஓ கோல்டன் ஃப்ரேம்ல பண்ணதுனால அவங்க வந்து இப்படி எல்லாம் பாக்குறாங்க, ஸ்கூல் பசங்க கிட்ட இருந்தே நீங்க இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சார் வராரு. யார் நீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க தான் ஏசனோட ஆண்டியான்னு கேக்குறாங்க. நான் ஏசனோட ஆண்டி இல்ல, அம்மா, ரொம்ப வேலைன்னு இருந்ததுனால உங்களை வந்து சரியா பார்த்து என்னால பேச முடியாம இருக்கு, மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்காக ரைஸ் கேக் கொண்டு வந்திருக்கேன் ஒரு விஷயத்துக்காகன்னு சொல்றாங்க. பிரசிடென்டா இருக்க வேண்டிய வைஸ் பிரசிடென்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீனை கட் பண்ணி அவ பொண்ணை வந்து அவ கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப அவ வந்து கேக்குறா, அம்மா சார் வந்து ஒத்துக்கிட்டாங்களாமா, நீ வந்து பேசி புரிய வச்சுட்டியா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. அப்போ திரும்ப அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ரைஸ் கேக் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் சொல்லுவாரு, இது எல்லாருக்குமே பத்தாதே, மொத்தம் 70 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. பரவாயில்ல எனக்கு தெரியும், ஆனா நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் ஏசனோட சாராச்சே, நீங்க என் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தன்மையா நடந்துக்கோங்க, நான் கொஞ்சம் வசதியா இருந்தா உங்களுக்கு மாட்டுக்கறி கூட வாங்கி கொடுத்துருப்பேன், அதனால என்னால இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இது வந்து சில்க் காட்டன், நீங்க இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த பாக்ஸை கொடுக்குறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். அதை வாங்கிட்டு அவர் பிரிச்சு பார்க்குறாரு, உள்ள பணமும் இருக்கு. பரவாயில்ல நல்ல மரியாதை தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க, ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஹாப்பியா சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. அவ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படிங்கிறாங்க. ஆமா நான் வழக்கமா போடுற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா உப்பு காத்தும் மீன் வாடம் தானே வரும், நான் உன் ஸ்கூலுக்கு வரேன், நீட்டா வரணும்ல அப்படின்னு சொல்றா. நீ நல்லா படி, அப்பதான் நீயும் வந்து டீச்சர் மாதிரி உட்காந்து டேபிள்ல உட்காந்து கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்றா. இவங்க அம்மாக்கு எப்படியாவது நம்ம பொண்ணு வந்து பெரிய ஆள் ஆயிரணும்னு ரொம்ப ஆசை, அதனால திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பா. அவ கேப்பா, ஏமா எனக்கு பிரசிடென்ட் பதவி கிடைக்கலையா, பரவாயில்ல விடுங்க, எனக்கு வைஸ் பிரசிடென்டா இருக்கிறது கூட பிடிச்சிருக்குதான், என்ன அதுல வந்து அட்டென்ஷன் எல்லாம் சொல்ல முடியாத, நான் அதை மனசுக்குள்ளேயே சொல்லி பாத்துக்கிறேன், ஆனா இது ஒரு நல்ல போஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி, உங்க அம்மா தான் வந்து ஏழை, நீ வந்து ஏழை ஆகணும்னு அவசியம் இல்ல, நீ வந்து யாருக்காவும் விட்டு கொடுக்காத, எதையும் விட்டு கொடுக்காத, நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஃபீல் ஆகி சொல்றா. அப்ப அவ சொல்றா, அம்மா நான் வந்து பெரிய ஆள் ஆகும், உங்களுக்கு வந்து அந்த மாலை அவ கழுத்துல போட்டிருந்தா இல்லையா, அது வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பா. அவ முத்து மாலை வாங்கி தரேன்னு சொன்னதா அவங்க அம்மாவால ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாம வீட்டுல போயிட்டு அவங்க சிகரெட் பேக்கெட் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் பொண்ணு வந்து பெரிய ஆளாய் எனக்கு முத்து மாலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா, எப்படியாவது என் பொண்ணு பெரிய ஆளாய் படிச்சு நம்ம வாழ்க்கையே மாறிடும், நான் படுற கஷ்டமெல்லாம் நின்றும், நான் வந்து ரொம்ப நல்லா வாழ்வேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ படிச்சு அவளோட தலைமுறையில தான் நம்மளோட வாழ்க்கை மாற போகுது, நான் வந்து 100 வருஷம் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் நேத்து கூட நியூஸ்ல பார்த்து 52 வயசுல எல்லாரும் உயிர் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, இல்ல நான் வந்து நல்லா வாழ்வேன், நான் இப்ப கஷ்டப்படுறேன்ல, என் வாழ்க்கை கண்டிப்பா மாறும்னு சொல்லி சந்தோஷத்துல அவரோட சிகரெட்டையும் தூக்கி நெருப்புல போட்டுட்டு இனிமேல் நீங்களும் குடிக்காதீங்கன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோட சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாக்கு நுரையீரல் பாதிச்சிருச்சு. அப்ப அவங்க வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு வந்து நோய் வந்துருச்சு, நீ வந்து கடலுக்குள்ள போகாத, எதுக்கு இப்படி போய் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு இருக்க, சீக்கிரம் செத்துருவ போனா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாகணும் முடிவாயிடுச்சு, அது இங்க செத்தா என்ன அங்க செத்தா என்ன, நான் கண்டிப்பா சம்பாதிப்பேன், பொண்ணுக்காக நான் வந்து வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நம்ம வந்து வாழ்ந்தாலும் ஒன்னா வாழ்வோம், செத்தாலும் ஒன்னா சாவோம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா இரு, நீ ஏன் கேட்க மாட்டேன்னு அவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நான் செத்த ஆவியானாலும் பரவாயில்ல, பாதாளத்துல போய் கூட என் பொண்ணுக்கு சம்பாரிச்சு நான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப அவன் பொண்ணு வந்து எமோஷனலா வந்து அவளோட மீன் பிடிக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து நெருப்புல போட்டுருவா. இவளை கூட்டிட்டு வந்து தப்பா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு வரும்போது அந்த ஹீரோ இருக்கான், அவங்கிட்ட சொல்றா, நான் என்ன பிச்சைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் வேகமா அழுது கடல் தாய் கிட்ட பிச்சை கேட்கிறா. எங்க அம்மா வீட்டு தயவு செஞ்சு, உனக்கு இறக்கமே இல்லையா, ஒரு கடல் தாயா இருந்துட்டு எல்லாரையும் வந்து கொல்லணும்னு பாக்குறியா, நீ எங்க அம்மாவையே, அவங்க பாவம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க ஒரு முத்துமலி மாலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன், அவங்க இன்னும் வரைக்கும் பிளேன்ல போனதில்லை, அவங்க இது வரைக்கும் தனக்காக வாழ்ந்ததே
நல்லதே இல்லை, அவங்கள வாழ விட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுரு, எங்கள் அம்மாவை விட்டுரு அப்படின்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக அழுதுட்டு இருக்கா. இப்போ அந்த ஹீரோ அங்கே வரதுனால அவனையும் பிடிச்சி திட்டுறா. நீ என்ன முட்டாளா, அறிவில்லையா உனக்கு, எதுக்கு என் பின்னாடியே நீ சுற்றிக்கிட்டு இருக்க, நீ இல்லைன்னா எனக்கு வந்து மீன் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ என்ன டெய்லி எனக்கு மீன் பிச்சை போடுறியான்னு சொல்லி கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்கிறான், இது மீன் இல்லை கோழிக்கறி, மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் விற்கிற விலைக்கு இதை யாரும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, ஆனால் நீ அழுத உனக்கு பசிக்கும் இல்லை, அதனால தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன பிச்சை போடுறியா அப்படின்னு கேட்பா. பிச்சை போடுறதா இருந்தால் அப்போ நான் பிச்சைக்காரனுக்கு போட்டுருவேன்னு சொல்கிறான் அவன். அப்போ 2 பேரும் அவங்க கோழிக்கறியும் கோழிக்கறியை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சொல்கிற கோழிக்கறி மாட்டுக்கறி நீ வாங்கி கொடுத்தா நான் உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியாங்கிறா. நான் உன்னை கட்டிக்கன்னு கேட்கவே இல்லையேங்கிறான் அவன். இப்போ வந்து அவங்க மாமியார் நினச்சிட்டு இருக்காங்க, இவ வாழணும், அவன் குழந்தைங்களுக்காகவாவது உயிர் வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு அவள் வந்து அம்மா நான் ஒரு இடத்துக்கு போகணும், என் கூட வரீங்களா, எனக்கு பயமாக இருக்குன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பி அவளுக்கு வந்து நிறைய சாப்பிட கொடுக்குறாங்க. அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. நீ எதுக்கு திடீர்னு இப்படிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் கொண்டு போய் சந்தையில் விற்றா 100 ரூபான்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. நீ சாப்பிட்ற சந்தோஷத்தை விட எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ சொல்கிறா, தங்கம் அம்மா வந்து சீக்கிரம் செத்து போயிட்டா, நீ தயவு செஞ்சு இந்த வீட்டில் மட்டும் இருந்துராத, இவங்க உன்னை வேலைக்காரி ஆகிடுவாங்க, நீ எப்படியாவது போய் கெஞ்சி உங்கள் சித்தப்பா வீட்டில் போய் இரு, அப்பதான் நீ படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கம்மா நான் அழுகுறா. அப்போ சொல்கிறா, இல்லை நீ பெரிய ஆளாகி கல்யாணம் ஆகும்போது உங்கள் சித்தப்பா தான் உனக்கு வந்து எல்லாத்தையும் முன்னின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, நான் எதுக்கம்மா என்னை வந்து இப்படி பெற்றுக்கிட்டீங்க, அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுகுறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறா, அப்படிலாம் அழுகாத தங்கம், நம்ம வந்து எப்போவுமே வந்து யாரை நம்பியும் வாழக்கூடாது, எப்போவுமே நம்ம தனியாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஒரு நாளைக்கு கஷ்டம் கண்டிப்பாக வரும் எல்லாரோட வாழ்க்கையிலையும், என்னடா வாழ்க்கை அப்படின்லாம் தோணும், அப்படின்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரியுது ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் நீங்கள் கொடுத்ததெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அந்த பாட்டி, என்னோட 10 வயசுலேயே எங்கள் அம்மாவோட கடைசி ஆசை என்ன அப்படிங்கிறத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா தன்னோட பொண்ணை அப்படியே கட்டி அரவணைச்சு அவளுக்கு தாலாட்ட பாடி மடியில் படுக்க வச்சு தூங்கி வச்சுட்டு இருக்காங்க. 29 வயசுல 3 குழந்தைங்களே அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க எங்க அம்மான்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்போ அவளுக்கு வந்து ஹீரோ வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். நீ வந்து அழுதுகிட்டே இருக்காத, பசிக்கு உனக்கு, சாப்பிட்டுட்டு அழுகுன்னு சொல்றான். அப்ப அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. நான் நினைச்சே பார்க்கல எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு எங்க அம்மா பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு எங்க அம்மா வேணும், அம்மா அம்மான்னு சொல்லி அழுகுறா. அப்ப அவனும் சேர்ந்து அழுகுறான். இப்ப அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஏசன் எல்லாத்துலயும் சன்னு சொல்லி உங்க அம்மா எல்லாரையும் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க, நீ போய் உங்க சித்தப்பா வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்கிறதுக்கு உன் தம்பி தங்கச்சியில பாத்துக்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்றான். இல்ல நான் அப்படி வேலைக்காரியா இருக்க மாட்டேன், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணி சொல்றா. இல்ல இப்ப வந்து கடல்ல வந்து மஞ்சள் வால் மீன் சீசனு, நான் போய் போட்ல வேலைக்கு சேர்ந்து உங்களுக்கு வந்து காப்பாத்துறேன், அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு போட முடியும், அது வரைக்கும் நீ வந்து உன் தம்பி தங்கச்சியில பாத்துக்கோன்னு சொல்றாரு. அப்ப அவ கேக்குறா, இப்ப இந்த இடத்த அப்படியே விட போறீங்களா, இதுல விவசாயம் பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறா. இப்ப அவங்க அப்பா அவங்களெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு. இப்போ இவ வந்து அந்த இடத்த சும்மா இல்லாம அவன் தம்பி எல்லாரையும் வச்சுக்கிட்டே இவன் அந்த இடத்த வந்து உழுதுகிட்டு அதுல விவசாயம் பண்ணலான்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்து பதில் வருது திரும்பவும், அவன் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் காத்துரு, திரும்ப அவன் வந்து ஸ்கூல் போற வரைக்கும் காத்துருன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வந்து அவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். அதுக்குள்ள இவ வந்து சும்மா இருக்காம எல்லா நிலத்தையும் வந்து உழுது பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா சொன்னதை அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. நீ பொறுமையாயிரு, கால நகர நகர நம்மளோட துக்கமும் சேர்ந்து நகர்ந்து போயிரும் சொல்றா. மனசு வச்சா வாழ முடியும், புது நகம் வளர்ற மாதிரி புது வாழ்க்கையும் வளரும், நீ வேணா பாரு காலப்போக்கில் நீயும் வளர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப வந்து நம்ம ஹீரோயினுக்கு டெய்லியும் நம்ம ஹீரோ வந்து மீன் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவங்க அப்பா விட்டுட்டு போன நாட்கள் எல்லாமே நம்ம ஹீரோ தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து டெய்லி மீன் கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான் சாப்பிடுறதுக்கு. அவ வந்து கேட்கறா, நீ எனக்கு டெய்லி சலிக்காம மீன் கொண்டு வந்து தரியே, உங்களுக்கு மீன் வியாபாரம் பாதிக்காதா அப்படின்னு கேட்கறா. ஆனா அவ வந்து அவ்வளவு பாசமா அதை கொடுத்துட்டு அவ கூட சேர்ந்து அவனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா திரும்ப வராரு. இவ ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கா. அப்பவும் சொல்றாரு, நான் திரும்பவும் வந்து கடலுக்கு ஆழமான இடத்துல போய் நான் வேலை பார்த்து சம்பாரிச்சா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும், இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன், இன்னொரு தடவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அவங்களெல்லாம் வந்து டியூஷனுக்கு அனுப்பி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இங்க விவசாயம் பார்த்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நானும் படிக்கணும், நானும் முதல் இடத்துக்கு வரணும், உங்களுக்கு அதெல்லாம் புரியாது என்னோட கஷ்டம் சொன்னா அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவர் இருந்துட்டு, என்ன நீ வந்து கவிதை நல்லா எழுதுவ அப்படிதானே, இந்த கவிதை எழுதுறதுக்கு நான் வந்து கண்டிப்பா உனக்கு ஃபீஸ் கட்டி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிலாம் பேசுறாரு. நீ உங்களை பார்த்துக்கோ, நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், நான் உனக்கு கண்டிப்பா நல்ல ஃபீஸ் கட்டி நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், இது மட்டும் இல்லாம உன்னை மேல படிக்கிறதுக்கு காலேஜுக்கெல்லாம் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவ ஒரு நிமிஷம், நிஜமாவே என்ன காலேஜுக்கு அனுப்புவீங்களா, ப்ராமிஸ் பண்ணுங்க தம்பி மேலன்னு சொல்லி கேட்கறா. இல்ல நான் உங்க அம்மா மேலேயே ப்ராமிஸ் பண்றேன், அப்படி நான் வந்து ஏதாவது பொய் சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்க அம்மாவே வந்து என்ன தண்டிக்கட்டும், நீ செஞ்சதெல்லாம் நான் வந்து மறக்கல, நான் கண்டிப்பா உன்னை படிக்க வைக்கிறேன்னு அவன் சொல்றான். இப்ப வந்து மார்க்கெட் காட்டுறாங்க. இப்ப வந்து ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் வந்து பக்கத்துல உட்காந்து கடை போட்டு வித்துட்டு இருக்காங்க விவசாயம் பண்ண பொருளை. அப்ப வந்து அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ஹீரோ சொல்றான், அவ கடையில வந்து முட்டைக்கோசு வாங்க வந்தவங்க கிட்ட வந்து அவ பேசாம படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் சொல்றான், முட்டைக்கோசு நான் தான் விற்கிறேன், நீங்க என்கிட்டயே சொல்லுங்கன்னு சொல்லி அதை வித்து காசை வாங்கி அவளுக்கு கொடுக்குறான். அதை அவங்க வந்து அந்த அவங்க அம்மாவு கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு
வந்துட்டு சொல்றாங்க, இவன் நல்லா பொழைச்சுக்குவா, இவளுக்கு வேலை செய்ய ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசி சிரிக்கிறாங்க. இப்போ நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகருது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க காதல் மட்டும் குறையவே இல்லை, வளர்ந்துகிட்டே இருக்கு. இவன் தான் அவளை வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான். டெய்லி இவ படிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து எல்லா காய்கறி வித்து இவன் தான் வந்து பணத்தை சேர்த்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே நாட்கள் நகர நகர அவங்களும் வளர்ந்துடுறாங்க. இன்னமும் அவங்க அம்மா கூட வேலை பார்த்தவங்க வந்து இவங்களை பேசுறதை நிறுத்தவே இல்லை. இப்போ வந்து அந்த கடைக்கு வந்து ஒருத்தவங்க வராங்க, கஸ்டமர். 3 முட்டைக்கோஸ் கேட்குறாங்க. அவன் ஒரு முட்டைக்கோஸ் 50 ரூபான்னு சொல்றான். அப்போ 3 150 ரூபான்னு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவ கோவமா இருந்துச்சு, 3 முட்டைக்கோஸ் 150 ரூபா தான், அதுக்கு கம்மி பண்ணி நாங்க கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு நட்டமாயிரும்னு சொல்றா. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்க வந்து சிரிக்கிறாங்க. ஏன் அவ வந்து வேலை செய்ய மாட்டாளா, நீ எதுக்கு அவளுக்கு வேலை செய்யற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் அவ சொல்லி செய்யலை அப்படிங்கிறான். அவ என்னடானா நான் வந்து அவனை வேலை செய்ய சொல்லலை அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வராங்க. அவங்க பயங்கரமா கோவமா வராங்க. இவ அதை பார்த்துட்டு ஐயோ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றா. இவளை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் பையன் பக்கத்துல இவங்க வந்து கடை போடக்கூடாது, நீ இவன் வந்து எத்தனை நாளா வந்து இவளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், இவளோட அம்மா மாதிரியே தான் இவளும் இருக்கா, அவனை ஒட்டிக்கிட்டு அவனை விடமாட்டா அப்படின்னு சொல்லி அந்த முட்டைக்கோசெல்லாம் தள்ளிட்டு கோமா திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இவளும் வந்து பதிலுக்கு திட்டிக்கிட்டே, நான் ஒன்றும் உங்க பையன் ஒன்றும் சுத்தி வர சொல்லல, அவன் ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே ஓடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதோட அந்த சீரீஸை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.